2 நாளைக்கு முந்தி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பள்ளியில் இருந்து வீடு திரும்பி கொண்டிருந்த 10 வயது சிறுமி பின்னாடியே ஒருத்தன் போறான், அப்படி தூக்கிட்டு போயிட்டான். எல்லாம் சிசிடிவி பார்த்தோம், எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். கேவலம். நானும் பல முறை சொல்லிட்டேன், பயம் கிடையாது. இன்றைக்கு குற்றம் செய்யறவனுக்கு பய உணர்வு போயிட்டுது, அச்ச உணர்வு போயிட்டுது. இன்றைக்கு காவல்துறை செயலிருந்து இருக்கின்றது. ஒரு பள்ளிக்கு போய்கின்ற சிறுமிய அப்படியே ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அலாக்கா தூக்கிட்டு போய் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குனா நாடு எப்படி இருக்குது? நானும் பல முறை சொல்லியாச்சு. சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் மிக மோசம். சொல்வதற்கே கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது. ஏன்னா இந்த மண்ணில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு பெண்களை தெய்வமாக என்ன வேணும். நம்முடைய குழந்தை பாதிச்சா எப்படி கதறுவோம், அப்படி எல்லா குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகளை நினைக்க வேணும். ஆனா அப்பா அப்பான்னு சொல்றாங்க. இந்த பிள்ளை கதறும் போது இந்த அப்பா எங்க போனார்? அப்பா எங்க போனாரு? அப்பான்னு பேர் வச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு உண்டான ஸ்தானத்திலிருந்து செயல்படுத்தணும். அதுதான் அப்பாவுக்கு மரியாதை. அவன் இன்றைக்கு சிறுமி இப்படி பாலியல் வன்கொடுமைப்பட்ட அந்த கொடூரனை இதுவரை கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காதே